பிரைஸ்தலாட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாளின் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிக்கலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து போகும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 13 வரை. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தையிடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு இங்கே சொல்கிறார். கர்த்தர் நம்மளை குறித்து இந்த கஷ்டம்தான், நம்ம வாழ்க்கை கடினங்களும் பாடுகளும் துன்பங்களும் பலவீனங்களும் நிறைந்த வாழ்க்கை தான். ஆனால் நமக்கு என்றைக்குமே இப்படி இருக்குமா நினச்சா அப்படி இல்லை. கர்த்தரை என்ன நினச்சி வச்சிருக்கிறாரா? எப்படி நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற காத்துட்ருக்கீங்களா? இப்படி நடக்கும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களா? அந்த முடிவை நான் தர்றதுக்கு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அது நன்மைக்கல்ல தீமைக்கே அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்ன முழு ஹிருதயத்தோடு தேடும் போது நீங்கள் எதிர்பார்த்த முடிவை, நீங்கள் ஆசைப்பட்டிருக்க முடிவை நான் உங்களுக்கு தரவேன்னு சொல்கிறா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யார் யாரெல்லாம் இப்படியெல்லாம் கடவுள் செய்தா, இது நடந்தா, இந்த பிரச்சனை நான் விடுபட்டா, இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கள் போயிட்டா, இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைச்சா, இந்த இடத்துல திருமணம் நடந்தா, இந்த வரம் அமைஞ்சா, அப்படி பலவித எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறீங்களா? அவர் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள்கிட்ட தான் சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நான் உங்களுக்கு தருவேன். அது தீமைக்கல்ல நன்மைக்கேன்னு சொல்கிறாரு. ஜெபம் பண்ணலாமா? முழு ஹிருதயத்தோடு அவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? அவரை தேடலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தவறே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியப்பா, நன்றியப்பா. கிருபையா எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. உண்டே பலன், உண்டே கிருபை, உண்டே தயம் எங்களோடு கூட இருந்தபடியா நன்றி ராஜா, நன்றி ராஜா. நான் இரவு வேளையிலும் கர்த்தாவே அடியோடு ஜபத்திலே இணைந்து பல பல காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நீர் கட்டளையிடுவீர்களாக. பரலோகத்திலிருந்து என் தேவன் அவர்கள் விண்ணப்பங்களை கேட்டு தகப்பனே, உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தருகிறோமப்பா. இந்த இரவுக்களை மூடி மறைத்துக்கொள்ளும். சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பரலோகத்தின் தந்தையே. ஆமீன், ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.